முத்தழகு பூமி கிட்ட அவங்க எடுத்த ஆதாரத்தை காட்டுறாங்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, இந்த ஆதாரம் போதுமே விமலை மாட்டி விடுறதுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டி வந்து அந்த மொபைலை புடுங்கிக்கிறாங்க. இப்ப என்னத்த உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பூமி கேக்குறாங்க. விமல் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது, அவன் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் அவனை நீ வந்து ஜெயில தள்ளவே கூடாது, அவன் தப்பு செஞ்சாலும் அவன் என்னோட பையன், அவனை நீ தான் பொறுத்து போகணும் அப்படின்னு பூமி கிட்ட பாண்டி சொல்றாங்க. உடனே பூமி சொல்றாங்க, எங்க அப்பா தான் வந்து தங்கச்சி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாரு, நீங்களாவது உங்க பையன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சு நீங்க கண்டிக்க வேணாமா, நம்மளோட அண்ணனோட பையனோட வாழ்க்கையே போகுதே, அவனோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை இல்லையா, நீங்க அன்னைக்கு பஞ்சாயத்துல என்ன அசிங்கப்படுத்தும் போது விமலை 2 அரைஞ்சு கேட்டிருந்தா அவன் கண்டிப்பா உண்மையை சொல்லியிருப்பான், இந்த அசிங்கம் எங்களுக்கு தேவையா, வீட்டுல இருக்க எல்லாரும் அசிங்கப்பட்டு நானும் அசிங்கப்பட்டேன், நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க, இப்ப மட்டும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பாண்டி சொல்றாங்க, நீ நல்லவன், நீ இப்படிலாம் பேச மாட்ட, உன்னை ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறது இந்த முத்தழகு தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா பூமி என்ன சொல்றாருன்னா, அவங்க ஏன் ஏத்தி விட்டு என்ன பார்க்கணும், என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன், விமலோட ஆதாரத்தை நான் கண்டிப்பா காட்டியே ஆவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து பாண்டி, விமல் இந்த ஆதாரம் இருந்தா தானே நீ காட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை தூக்கி செவுத்துல விட்டுறிஞ்சு உடைச்சிடுறாங்க. எனக்கு விமல் போக தான் அடுத்து நீங்க எல்லாம் முக்கியம், எனக்கு ஃபர்ஸ்ட் என் பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட பூமி வந்து விமலோட அப்பாட்ட சொல்றாங்க, இந்த ஆதாரத்தை காட்டி தான் நான் ஜெயிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சு